இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய வார்த்தை என்றால் நாம் அநேகம் தரங்களில் வேதாந்தத்தை ஆழமாக படிக்க மறந்து விடுகிறோம். வினோதானம் என்று எப்பொழுதாவது ஒரு துன்பம் நேரத்தில் மட்டும் அதை கருத்தாய் படிக்கிறோம். மற்றபடி ஒரு ரெகுலராக படிக்கும் பழக்கத்தை இன்று அநேக கிறிஸ்துவ குடும்பங்களில் காண்பதில்லை. ஆனால் நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டால், நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய பாடுகளில் இருந்தும் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். மட்டுமல்ல, அந்த வார்த்தையை அதிகமாக வாசித்து வாசித்து பலப்படும் பொழுது நம்முடைய நோய்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கிறது. அந்த வார்த்தை தான் நம்மை பரலோகத்தில் சேர்க்கும், நம் பரிசுத்தமாக்கும். ஆகையால் கர்த்தருடைய வார்த்தையின் மகத்துவத்தை நாம் வேதாந்தத்திலிருந்து சில வாக்கியங்களின் மூலமாக இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். முதலாவது, புறஜாதிகள் கூட கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை மற்றவரிடம் சொல்லும் பொழுது அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அந்த விசுவாசம் ஆழமாக இல்லாதபடியினால் அவர்கள் கர்த்தருக்குள் வேறுண்ட மன விருப்பம் இல்லாமல் அப்படியே மறந்து செல்கிறார்கள். அதே போல்தான் இன்று அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே மகிழ்ந்து வியக்கத்தக்கதமான ஒரு காரியத்தை வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது யோவான் 4:46 முதல் 53 வரை. யோவான் 4:46. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரக்கமான கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவருடைய குமாரன் வியாதியாய் இருந்தார். இங்கு ராஜாவின் மனுஷனுடைய ஒருவருடைய குமாரன் என்பது நிச்சயமாகவே அவரும் ஒரு ரோம பிரஜையாக தான் இருந்திருப்பார். அவர் ஒரு யூதராக இருக்க முடியாது. என்றால் அந்த காலத்தில் இந்தியாவை ரோமர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இந்த ரொமானிய பிரபுக்களில் ஒருவன் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறான். 47. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட பொழுது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். பிரியமானவர்களே, இங்கு இவன் ஒரு பெரிய அதிகாரி, ராஜாவின் பிரதானிகளில் ஒருவன். ஆனாலும் எந்த வைத்தியரையும் நோக்கி செல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கானாவூருக்கு வந்தார் என்று சொல்லி உடனே ஓடி சென்று அவன் மரண அவஸ்தையில் இருக்கிறான், விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரியமானவர்கள், நாம் மரண அவஸ்தைப்படும் பொழுது நாம் விடுவிக்கக்கூடிய ஒரே கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இதை இந்த ரோமானிய பிரஜை ஒருவர் கண்டு கொண்டார். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஓடி வந்து என் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறான், குணமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். 48. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். பிரியமானவர்களே, இவர்கள் ஒரு பிரஜாதியாக இருந்தபடியினால் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் நம்ப மாட்டீர்கள் என்றார். ஏனென்றால் நம் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்கிறார், கிரேக்கர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தெரிகிறார்கள் என்று. ஒருவேளை இவர் ஒரு கிரேக்கராக இருந்திருக்கலாம், இல்லை ரோம பிரஜையாக இருந்திருக்கலாம். பிரஜாதியாக இருந்தபடினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு மகத்துவமான அற்புதத்தை செய்தால் ஒழிய நாம் அவரை விசுவாசிக்க மாட்டோம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். நாம் கூட இன்று அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், ஒரு அதிசயம் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் நான் அவரை விசுவாசிப்பேன் என்று கூறுவார்கள். இல்லை பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பே அதிசயம். அவர் நமக்காக உயிர் கொடுத்து வரத்திற்கு சென்று விட்டார். அந்த பிறப்பின் மகத்துவத்தை விசுவாசிக்காதவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய அதிசயம் செய்தாலும் அதை நம்ப மாட்டார்கள். அதைத்தான் இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வற்புறுத்தி சொல்கிறார். நாமும் கூட நம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதத்தையும் அதிசயங்களையும் செய்தால்தான் விசுவாசிக்கிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்களா?
ஆண்டவர் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் செய்தால் அவரின் ஆலயத்துக்கு வருவேன், இந்த காரியத்தை செய்தால் அவரோடு நெருங்கி ஜீவிப்பேன் என்று நாம் சொல்லிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் அநேகர். அது தவறு. அதைதான் ஆண்டவர் இங்கு சுட்டி காட்டுகிறார். 49 அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். பிரியமானவர்களே, இங்கு மகனுடைய மரண அவஸ்தை தகப்பனுக்குள் அதிகமான மனவேதனையை அளித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடனே வர வேண்டும் என்று நினைத்து, ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீ போகலாம், மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன வார்த்தையை நம்பி போனான். பிரியமானவர்கள், நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசிக்க வேண்டும். நாம் வேதாகமம் படிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் ஏதாவது ஒரு வார்த்தையை நமக்கு உணர்த்துவானால் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதை ஏனோ தானோ என்று அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆகையால் இந்த மனுஷன் பாருங்களேன், ஒரு புறஜாதியான், யூதர் கிடையாது, யெகோவா தேவனை அறியாதவன். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை உணர்ந்து அவர் சொன்ன வார்த்தையை நம்பி போனார். நம் வார்த்தையை விசுவாசிக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். யோவா 4:51 அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது 8 மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவனிடத்தில் விசாரித்தான். நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். ஒரு புறஜாதியார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 7ஆம் மணி நேரத்தில், நேற்று 7ஆம் மணி நேரம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து அவர் அவனுடைய வீட்டுக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் பொழுது ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். ஒரு நாள் வந்து பார்க்கும் பொழுது ஓடி வந்து சொல்கிறார்கள், உன் குமாரர் பிழைத்திருக்கிறான் என்று. எவ்வளவு சந்தோஷம் பாருங்கள். நம் வார்த்தையை நம்பி விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாத அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் நடக்கும். அதிகமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம் வாழ்க்கையில் கிடைக்கும். ஏதோ ஒரு குறைவு என்று அதிக நாள் விசனப்பட்டு இருக்கிறோமோ அதை ஆண்டவரிடம் சொல்லும் பொழுது, அவர் ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாக கொடுக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, இந்த ராஜாவின் பிரதானிகளில் ஒருவனுடைய மகன் சுகமானது போல நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிதான அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்டு நாம் மகிழ்வோம். அதற்கு இந்த ஒரு காரியம் ஒரு சாட்சியாக இருக்கிறது. மேலும் கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்றால், அனைவரும் அறிந்த வசனம் எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரியத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறிக்கிறதாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் அனைவரும் அறிவோம். இது ஒரு மிகவும் மகத்தான வசனம். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வைக்கும் பொழுது ஜீவனும் வல்லமையும் உண்மையும் உள்ளதாக இருக்கிறது. அதற்குள் ஜீவன் உண்டு. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையில் மாம்சமானார். ஆகையால் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உண்டு. மற்றபடி நாம் அநேக காரியங்களை நாம் படிக்கிறோம். அந்த வார்த்தையை படித்தவுடன் நாம் மறந்து போய்விடுவோம். அதில் ஜீவன் கிடையாது. அது நமக்கு எந்தவித காரியமும் நமக்கு அள்ளி செய்யாது. ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கர்த்தருடைய வார்த்தையை படிக்க படிக்க ஜீவன் நமக்குள் வரத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்வார். நாம் சமீபத்தில் நான் படித்த ஒரு சாட்சி, ஒருவர் அதிகமாக கேன்சர் வியாதியினால் சுகவீனப்பட்டு கிடந்தார். அப்பொழுது ஒரு கூட்டத்திற்கு வந்திருந்த பொழுது அவர் அதிகமாக விசுவாசத்தில் பெற்று வீட்டிற்கு சென்று சங்கீதம் 139 படிக்கத்தக்கதாக உள்ளுணர்வு பெற்றார். அதை மறுபடியும் அவர் படித்த பொழுது அதிக புத்துயிர் பெற்றவராக டாக்டரும் செல்லும் பொழுது இந்த கேன்சர் கட்டி முழுவதுமாக மறைந்தவராக சுகம் பெற்றவராக வந்து சாட்சி கொடுத்தார். பிரியமானவர்கள், உபவாச கூட்டத்தில் பங்கு பெற்று ஆண்டவரிடம் ஐக்கியப்பட்டு தேவனிடமிருந்து ஒரு வார்த்தையை பெற்று அதை படித்து விசுவாசித்து சுகத்தை பெற்றார். அதுதான் கணுக்களையும் மூனையும் பிரியத்தக்கதாக உருவ குத்துகிறதாக இருக்கிறது. நம்முடைய கணுக்களை பாதிக்கிற, மூனை பாதிக்கிற எல்லாவித பொல்லாத கட்டிகளையும்
ரசனாகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் மறுக்கத்தக்கதாக நம் கர்த்தருடைய வார்த்தை விழுந்தது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமா? மறுபடியும் கூட ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு அம்மா அதிகமாக சுகவீனப்பட்டு டாக்டரிடம் செல்லும் பொழுது அந்த டாக்டர் அவரிடம் சங்கீதம் 91 மறுபடியும் வாசியுங்கள் என்று. அதற்கு அந்த அம்மா அதிகமாக கவலைப்பட்டு, என்ன டாக்டர், நீங்கள் அதிகமான டானிக் மெடிசின்ஸ் பில்ஸ் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவீர்கள் என்று நான் நினைத்தேன். சங்கீதத்தை போய் வாசிக்க சொல்லுகிறீர்களே என்று. ஆனாலும் அவர் சொன்னார், நான் அதிகமான காரியத்தை ஒன்று செய்ய சொன்னால் நீங்கள் செய்வீர்களே, போய் படிங்கள் என்று. 10 நாள் பிற்பாடு வந்த பொழுது அவர் அந்த சிறுவீனம் பலவீனம் எல்லாம் மீறி புத்துயிர் பெற்றதாக வந்தார். இதுதான் பிரியமானவர்களே வல்லமையும் உண்மையும் ஜீவனும் உடையதாக இருக்கிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக விசுவாசித்து படிக்க நமக்குள் ஒரு ஜீவன் ஊறுகிறதாக இருக்கும். அந்த ஜீவன் எல்லா பொல்லாத சக்தியிலையும் வியாதி உண்டாக்குகிற எல்லா காரியங்களையும் நாம் சரீரத்திலிருந்து விலக்குகிறதாக இருக்கிறது. தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் கர்த்தருடைய வார்த்தையில் விசுவாசிக்கும் பொழுது நாம் திரளான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். இன்று அநேக மக்கள் அதிகமாக உழைக்கிறார்கள், ஓடி ஓடி சம்பாதிக்கிறார்கள். காரணம் என்ன? தங்களுடைய ஸ்டேட்டஸ் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும். நாம் ஒருவரை பார்க்கும் பொழுது அவர்கள் அதிக வசதியோடு இருக்கும் பொழுது ஆண்டவரால் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் என்று நினைப்பார்கள் என்ற காரணத்துக்காக கிறிஸ்தவர்களும் கூட பல ஆசை பிடித்தவர்களாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்னுரிமை கொடுக்காதபடி பணத்தை சம்பாதிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அதிகமாக விசுவாசித்து அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு உழைக்கும் பொழுது இன்னும் ஆசீர்வாதம் எளிதாக கிடைக்கும். அதைத்தான் நாம் லூக்கா 5:4 முதல் 6 வரை நாம் பார்க்கலாம். இங்கு சீமோன் படவை தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உபதேசம் பண்ணுவதற்காக கொடுத்தார். சீமோன் பேதுருவும் அவன் கூட்டாளிகளும் முழுவதும் பிரயாசப்பட்டும் எந்தவித காரியமும் கிடைக்கவில்லை. அவர்கள் காலையில் அதிக கவலையோடு வலையை அலசி கொண்டு வலையை சரிபார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணின பொழுது லூக்கா 5:4 அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கியும் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க முடியுங்கள், வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, இங்கு சீமோன் பேதுரு சொன்னது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். சீமோன் பேதுருவும் அவன் கூட்டாளிகளும் பிறந்ததிலிருந்து மீனவர்கள். அவர்கள் ஆழ்கடலில் மீன் பிடித்து எங்கெல்லாம் என்னென்ன கிடைக்கும் என்று நன்றாக தெரியும். ஆனால் காலையில் மீன் வலையை போடுங்கள் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நம்பி போனார்கள். இரவில் தான் அதிகமான மீன் பிடிக்கும். நம்முடைய நாட்டில் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சாயங்கால வெளியில் சென்று இரவில் மீன் பிடித்து காலையில் திரும்பி வருவார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு பட்ட பகலில் நீங்கள் வலதுபுறமாக ஆழத்தில் தள்ளி கொண்டு போடுங்கள், மீன்கள் பிடிக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்பி செய்கிறேன் என்று சீமோன் பேதுரு அறிக்கையிட்டார். அப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் நமக்கு நிரம்பி வரும். அவர்கள் வாழ்நாளிலே கண்டிராத ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் கண்டு கொண்டார்கள். வலை கிழிந்து போகத்தக்கதாக வலையை பிடித்தார்கள். ஏனென்றால் காலையில் தான் கூட்டமாக மீன்கள் வேறு இடத்திற்கு செல்லும். அது மைக்ரேஷன் என்று சொல்வார்கள். அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உணர்ந்தவராக இருந்தார். ஏன்னால் அவர் சகலத்தையும் படைத்தவர். இப்பொழுது ஒரு கூட்டமாக மீன்கள் மைக்ரேஷன் பண்ணி வேறொரு இடத்திற்கு செல்கிறது. அதனால் அது ஆழத்தில் இருக்கிறது, நீங்கள் ஆழத்திலே சென்று போடுங்கள் என்று சொல்லுகிறது. வலை கிழிந்து போகத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்கிறேன் என்று சொல்லி நாம் சீமோன் பேதுரு செய்தபடியினால் மிகுந்த ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையிலும் பொருளாதார மேம்பாடு வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே நாம் பொருளாதார ஆசீர்வாதம் நிறைந்து வழியும். நம்முடைய திறமை
நம்முடைய ஐஸ்வர்யம், நம்முடைய ஞானம், நம்முடைய வல்லமை எல்லாம் ஒன்றுமில்லை என்று கர்த்தருடைய பாதத்தில் நாம் சமர்ப்பிக்கும் பொழுது நிச்சயமாக பொருளாதார ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டிலும் நிரம்பி வருகிறது. சிமோன் பேதுரு அதைதான் செய்தார். நம்முடைய வார்த்தையின்படியே நான் போடுகிறேன் என்று சொல்லி திரளான மீன்களை பிடித்தார்கள். வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை பிடித்தார்கள். நாம் எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்கள். நாமும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய சொற்படி செய்யும் பொழுது நிச்சயமாகவே பொருளாதார மேம்பாடு நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டாகும். இங்கு நாம் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 7:24, ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சொல்லி நம்பி ஜீவிக்கும் பொழுது கற்பாறையின் மேல் கட்டின வீட்டுக்கு ஒப்பாக இருப்போம். இங்கு கண்மழை பெரிந்து பெருவெள்ளம் பொழிந்த பொழுது அந்த வீடு இடிந்து விடாமல் இருந்தது. சிறுவயதில் சண்டே கிளாஸில் கூட இந்த பாட்டை நாம் அதிகமாக பாடுவோம். ஆனால் இன்று அநேகர் நம்மில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை விசுவாசிக்க மனதில்லாமல் நம்முடைய முயற்சியினாலும் நம்முடைய ஞானத்தினாலும் சொந்த பலத்தினாலும் அதிகமாக காரியங்களை செய்ய முற்படுவோம். ஆனால் அதிக ஒரு கஷ்டம் வரும் பொழுது அதெல்லாம் நிலை குலைந்து போய்விடும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின்படி வார்த்தையின்படி நாம் ஜீவிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும், பெருமழை பொழிந்து பெருவெள்ளம் வந்தாலும் அந்த வீடு நிலைத்து இருக்கும். நாம் கட்டியவைகள், பொருளாதார மேம்பாட்டுக்காக கட்டியவைகள், வீடோ ஆஸ்தியோ இல்லை வியாபாரமோ இன்னும் எந்த காரியனாலும் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்பி அவருடைய சொற்படி செய்த காரியமாக இருக்கும் பொழுது அது பெருமழை பெருவெள்ளம் வந்தாலும் முற்றிலும் அழிந்து போகாமல் உறுதியாக நிற்கத்தக்கதான ஒரு காரியத்தை நாம் கண்கூடாக கண்டுகொள்ளலாம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் சுகம் பெறலாம். வார்த்தையிலே சுகம். மத்தேயு 8:16, அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாம் சொஸ்தமாக்கினார். பிரியமானவர்களே, இங்கு பிசாசு பிடித்தவர்களை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசு பிடித்தவர்களுக்கு எந்த மருத்துவமும் கிடையாது, வைத்தியமும் கிடையாது. அவர்களை கட்டிதான் வைத்திருப்பார்கள். என்றால் அவர்கள் தங்களை தாங்களே கீறி காயப்படுத்தி கொள்ளாதபடியும் மற்றவர்களை அடித்து துன்புறுத்தாதபடியும் கட்டி வைத்திருப்பார்கள். இதே வேண்டுமென்றால் அவர் தூங்குவதற்காக ஒரு செடேட்டிவ் மெடிசின் தான் கொடுப்பார்கள். ஆனால் பிசாசு பிடித்தவர்கள் முற்றிலும் மருத்துவத்தினால் குணமானார்கள் என்கிற ஒரு ரெக்கார்டும் கிடையாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்திம வேளையில் பிசாசு பிடித்தவர்களையும் அசுத்த ஆவிகளை வார்த்தையினாலே துரித்து பிணியாளிகளை எல்லாம் சுத்தமாக்கினார்கள். அஸ்தமனமான பொழுது நாம் இருட்டாக அஸ்தமனமாகும் பொழுதுதான் நம் வியாதி நம்மளை அதிகமாக தொந்தரவு செய்யும். அதிகமாக வலி வரும், அதிகமாக இருமல் வரும், அதிகமாக தூங்க முடியாது. அதே போல்தான் பிசாசு பிடித்தவர்களும் இரவு நேரத்தில் தான் தூங்க முடியாமல் பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டு இருப்பார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் வார்த்தையினாலே சுகம் பெற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு தீராத பிரச்சனை நம்மை அலைக்கழித்து கொண்டிருக்கிறதா? என்ன பண்ணினாலும், யாரிடம் சென்று ஆலோசனை கேட்டாலும், அது வியாதியோ வேறொரு காரியமோ, மருத்துவரிடம் சென்றாலும் எந்தவித தீர்வும் காணாமல் தவிக்கிறீர்களோ, அதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, தயவு செய்து நீங்கள் வேதாந்தத்தை மறுபடியும் உங்களுக்கு எந்த போர்ஷன் பிரியமாக இருக்கிறதோ அதை படித்து கொண்டே இருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பார். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் அநேக தரம் ஒரு காரியத்தினால் கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது மற்றவர்களால் எனக்கு குணமாக்க முடியாமல் இருந்தது. ஆனால் ஒரு மேகசின்ல இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தை தினமும் 3 வேளை வாசிக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை கிடைத்தது. நான் அதை ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் மறுபடியும் யோவான் 15ஆம் அதிகாரத்தை மாறி நான் வாசித்து கொண்டே இருந்தேன் விடாமல். கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்தார். இன்னும் நான் அதற்கு சாட்சியாக சொல்லுவேன். அவருடைய பெரிதான ஒரு தெய்வீக சுகம் எனக்கு கிடைத்தது. பிற்பாடு நான் நல்ல சுகதேவியாக
வாழ கிருபை செய்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையில் அவ்வளவு மகத்துவம். விஞ்ஞானிகளை சுஸ்தமாக்கத்தக்கதாகவும் தீராத வியாதிகளை குணமாக்கத்தக்கதாகவும் தேவன் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். வார்த்தையை நாம் விசுவாசித்து அதிகமாக தியானிப்போம், தேவன் கிருபை செய்வார். மறுபடியும் சொல்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:25, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளை ஒழிந்து போகுது. கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம்தான். அவர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லிவிட்டால் அது நிச்சயமாக நடக்கும். அதன் தாமதத்தாலும் நாம் அதற்கு பயப்பட வேண்டாம். ஆபிரகாம் சாராய் வாழ்க்கையில் தான் நடந்தது. உனக்கு நான் ஒரு குமாரனை தருவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். அதற்கு விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவில்லாதபடி சூழ்நிலைகள் இருந்தது. 100 வயது ஆகிவிட்டது. சாரால் 90 வயது ஆகிவிட்டது. கர்ப்பம் செத்து போய்விட்டது. இவர்களுக்கும் எந்தவித பலனும் இல்லாமல் போயிற்று. ஆனாலும் வார்த்தைகள் ஒளிந்து போகாதபடி தேவன் அதிசயமாக 100 வயது ஈசாக்கு பெற்றெடுக்க கிருபை செய்தார். இன்றும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாம் எங்கள் பிதா, ஆபிரகாம் எங்கள் பிதா என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. ஒளிந்து போவதில்லை என்றால் அது செயல்படாமல், அது ஒரு வார்த்தை வாக்குத்தத்தம் கொடுத்தால் அது நிறைவேறாமல் போகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அதை நாம் விசுவாசிப்போம். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வார்த்தையை நாம் கை கொண்டால் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் நமக்கு மறுவாழ்வு உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். யோவான் 8:51, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யாகவே மெய்யாகவே என்று ஒரு சில காரியங்களை தான் அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்லுகிறார். எல்லாமே அவருடைய வார்த்தை முக்கியம்தான். ஆனால் சில காரியங்களை மெய்யாகவே மெய்யாகவே என்று அழுத்தி சொல்லுவார். அது என்ன காரியம் என்றால், ஒருவன் வார்த்தைகளை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம் வார்த்தையை கை கொள்ளும் பொழுது உண்மையை மாத்திரமல்ல பரலோகத்திலும் நம் நித்திய ஜீவனை பெற்று ஜீவிக்கிற மக்களாக நாம் காண்போம். அந்த ஒரு சாக்கியத்தை நாம் கிறிஸ்தவர்களாக ஒவ்வொருவரும் இழந்து விடவே கூடாது. தினமும் வார்த்தையை வாசித்து வாசித்து விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ ஒரே ஒரு நாள் அரை பைபிளும் முழு பைபிளும் வாசித்து முடித்துவிட்டு விசுவாசத்தை பெருக்கவே முடியாது. விசுவாசம் என்பது ஒரு செடியை போல தினமும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஒரு விதையை போட்டால் அடுத்த நாள் முளைத்து அது மறுபடியும் அதிசயம் காண்பது போல் பெரிய மரமாக ஆகிவிடாது. அது ஒரு கதைகளில் வேணால் வரலாம். ஆனால் நம் விசுவாசம் ஒவ்வொரு நாளும் வளருகிறதாக இருக்கிறது. ஒரு செடியை போல் வளர்ந்து கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் அதை போடும் பொழுது சின்ன செடியாக வளர்ந்து பெரிய மரமாக வளர்ந்து அநேக பறவைகள் வந்து தங்கத்தக்கதாக பெரிய மரமாக வேண்டும். விசுவாச ஜீவியம் வளர்ந்தெறிகிற ஜீவியம். தேவன் அதற்கு கிருபை செய்வார்கள். அதற்கு நாம் வார்த்தையை கை கொள்ளுகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக நம் வார்த்தை பாவ மன்னிப்புக்கு உதவுகிறது. நாம் பாவத்தை அறிக்கை செய்து எப்படி அறிக்கை செய்யும் என்றால், வார்த்தையை நாம் படிக்கும் பொழுதுதான் இந்த பாவத்தை உணர்த்துவார் பரிசுத்த ஆவியானவர். வெறுமனே இருக்கும் பொழுது தேவன் பாவத்தை உணர்த்த மாட்டார். நம் வார்த்தையை படிக்கும் பொழுது அதிகமாக பாவ உணர்வு ஏற்படும். ஓசியா 14:2, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்ததும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். பிரியமானவர்களை, நாம் வார்த்தையை விசுவாசித்து படித்து எவ்வாறு ஜெபம் பண்ண வேண்டும் என்றால், தேவனே எங்கள் அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தலும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். உதடுகளின் காளைகள் என்றால் ஸ்தோத்திர பலி. இந்த அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் என்ற சொல் வருவதே இல்லை ஜெபவேளையில். காரணம், அது ஒரு பெந்தைக்கோஸ்தே சபையின் மந்திரம் போல் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் வார்த்தையை விசுவாசித்து திரும்பும் பொழுது, நம் அக்கிரமத்தை நீக்கி நம் சுத்தருதியம் பெற்றிருக்கும் பொழுது, தேவனே என்னை அங்கே அங்கீகரித்தலும் என்று நாம் அவர் முன்பாக தாழ்த்தும் பொழுது உதடுகளின் காலையை நாம் ஆட்டோமேட்டிக்காக செலுத்துவோம். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுவோம்.
எந்த ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன உணவு நம்மளுக்கு கிடைத்தால் கூட, பிரியமான காரியம் நம் வாழ்க்கையில் கிடைத்தால் கூட உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். அது எப்பொழுது என்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து நாம் பாவங்கள் நீங்கி ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்று நாம் தாழ்மை, தேவனே எங்களை அங்கீகரித்தலும் என்ற தாழ்மை உணர்வு வரும் பொழுது மட்டும்தான் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை முறை ஒரு நாளில் நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். யோபு அதுதான் செய்தார். எல்லாம் இழந்த பொழுது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றார். நாவினால் ஒரு பாவமும் செய்யவில்லை. காரணம், யோபு வார்த்தையை விசுவாசித்து தேவனே எங்களை அங்கீகரித்து என்று ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்ற மகனாக இருந்தார். ரட்சிப்பு நிச்சயத்தை விட இந்த உலக காரியங்கள் அவருக்கு பெரிதாக தெரியவில்லை. சொந்த குமாரர் இழந்தாலும் கூட, துக்கம் தொண்டையை நெருக்கினாலும் கூட சொன்னது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று. அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை தேவனுடைய ரட்சிப்பு நம்மளுக்கு அருளியது. தேவன் அதற்கு கிருபை செய்வார்கள். கடைசியாக கர்த்தருடைய வார்த்தை நம்மை நேர்வழியில் நடத்துகிறது. ஏசாயா 30:21, உங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற வார்த்தையை கேட்பீர்கள் என்று. ஆம், நாம் தவறான வழியில் நடக்க விடாதபடி கர்த்தருடைய வார்த்தை நம்மளை நடத்துகிறது. எந்த காரியத்திலும் நாம் சிறுவயது தொடங்கி பெரிய வயது வரைக்கும் நாம் தவறான வழியில் செல்வதற்கு காரியங்கள் ஏராளம். நாம் நினைத்து கொண்டிருப்போம், சிறிய வயதில் தான் தவறுவோம், பெரியவராக தவறுவதற்கு வழி இல்லை. எந்த நேரத்திலும் எந்த வழியிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் பற்றிக்கொள்ளும் பொழுது நேர்வழியில் நடக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்வார். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கூறுகிறார். அந்த விசுவாசத்தை பற்றிக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பற்றி ஜீவிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம். என்னை நேசிக்கிற அன்பான பிதாவே, கர்த்தருடைய வார்த்தையின் மருத்துவத்தை சிறிது தன் தியானித்தம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை பார்க்கிலும் வல்லமையுள்ளதாகவும் இருதயத்தின் நினைவுகளை வகையிருக்கத்தக்கதாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ராஜாவின் பிரதானியின் மகன் உம்முடைய வார்த்தையை நம்பி சென்ற பொழுது மரண அவஸ்தையாய் இருந்த மகன் பிழைத்தான். கர்த்தாவே, எங்களுக்கும் அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை ஊற்ற வேண்டும் என்று கெஞ்சினோம். ஆண்டவரே, சிமோன் பேதுரு சிறு வயதிலிருந்து சம்பளவனாக இருந்த பொழுதும் உம்முடைய வார்த்தையை நம்பி வளையப்பட்ட பொழுதும் மிகுதியான மீன்களை வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆண்டவரே, எங்களையும் உம்முடைய வார்த்தையை நம்பி நாங்கள் ஜீவிக்கும் பொழுது பொருளாதார ஆசீர்வாதம் எங்களுக்கு மிகவும் செழிப்பான ஆசீர்வாதம் தர வல்லவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எந்த காலத்தில் உங்களுடைய வார்த்தையை நம்பி இந்த காரியத்தையும் செய்யும் பொழுது நாங்கள் கண்மணியை கட்டின வீட்டிற்கு ஒப்பாக இருக்கிறோம். கர்த்தாவே, அதற்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் மனமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தைகளும் என்றைக்கும் நிலை நிற்கும் என்று சொன்ன தயவுக்காக உங்கள் கொடாபடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும் பொழுது அக்கிரமத்தை விட்டு திரும்பத்தக்கதாக எங்கள் நினைவுகளை எல்லாம் எண்ணங்களை எல்லாம் வகை இருக்கிற தயவுக்காக கொடாபடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆண்டவரை, நாங்கள் வலதுபுறமாக சாயும் பொழுது இடதுபுறதாக செய்யும்போதும் வழி இதுவே என்று சொல்லத்தக்கதாக உங்களுடைய வார்த்தை போதிக்கிறபடியாக ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.